ஊருக்கு வந்தோடனே எங்கள் அம்மா பஞ்சு போல் இட்லியும் 5-6 காய் போட்டு சாம்பாரும் வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் எங்கள் ஊர் ஸ்பெஷல் மரச்சினி கிழங்க வேக வச்சுட்டு புளி துவையில் அரைச்சி வச்சுருந்தாங்க. இதுக்கு ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன்னா, அப்படியே எங்கள் அம்மாவும் நானும் அதிபனும் ஆட்டோவில் நாகர்கோவில் கிளம்பியாச்சு. இந்த பர்ஸ் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. அவங்கள நானும் ஒரு நாள் ஷாப்பிங் போகும்போது அவங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியே வாங்கினாங்க. அந்த ஃப்ரெண்டை பற்றி ஒரு வீடியோவில் நிறையாவே சொல்லலாம். 2 வருஷம் கழித்து இந்த பூவெல்லாம் கண்ணில் பார்க்கும்போது குளிர்ச்சியாக இருந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் நானும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரும்போது இந்த பூக்கடை பக்கத்துலேயே ஆவின் மில்க் இருக்கும். அதில் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தருவாங்க. அந்த ஞாபகத்திலே அதிபனையும் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே ஃப்ரெஷ்ஷாட்டு ரோஸ் மில்க் இல்லை. சின்னதாட்டு பொதிஞ்சு வச்சுருக்கக்கூடிய பால்கோவா வாங்கி தருவாங்க. ஆனால் இப்போ பெரிய டப்பாவில் பால்கோவா இருக்குது. ஆனால் அந்த சின்னதாக பொதிஞ்சிருக்கிற பால்கோவாவை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை நக்குவோம்ல, அதுக்கு டேஸ்ட்டே வேறு தான். அப்படியே ஒரு வழியாட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுது. வீட்டில் வந்தோடனே சுட சுட ஒரு காஃபியும் போட்டுட்டு 4 வெரைட்டி வடை வாங்கிட்டு வந்துச்சுது. ஒவ்வொன்றையும் 4 நாளாட்டு பிச்சு 4 வெரைட்டிலையும் ஒவ்வொரு பீஸாட்டு எடுத்து காயில் செய்த புளி சட்னியை தொட்டு அப்படி சூப்பராட்டு சாப்பிட்டாச்சுது. நம்ம ஊர் வடை தான். அப்படியே தரையில் வந்து உட்காந்தாச்சுது. பூவும் நாரும் எடுத்துட்டு கொஞ்சமாட்டு தண்ணியும் எடுத்தாச்சு தொட்டு தொட்டு பூ தொடுக்கிறதுக்கு. நாரை பார்த்தோன்னே பூவோட சேர்ந்த நாரும் வாசனையாக இருக்கணும் அப்படின்னு மனசில் தோணுச்சுது. பூ இந்த மாதிரி எனக்கு கெட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 வெரைட்டியில் பூ தொடுப்பேனா. இந்த மாதா படம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே எங்கள் வீட்டில் இருக்குது. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதும் வேலைக்கு போகும்போதுமே எப்போவுமே காலையில் இந்த மாதாட்டை நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். அதே மாதிரி நைட்டுமே இந்த மாதாட்டை ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குறது. 2 வருஷம் கழிச்சு அந்த மாதாவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாட்டு இருந்துச்சுது. கையால் தொடுத்த பூவை அப்படி மாதாவுக்கும் போட்டாச்சுது. கொண்டு வந்த பெர்ஃப்யூமை ஓப்பன் பண்ணியாச்சுது. இதில் ஒன்று என்னென்னா, நம்ம ஊர் மல்லிகை, நம்ம ஊர் பிச்சிப்பூ பக்கத்தில் இந்த அரை பெர்ஃப்யூம்லாம் வரவே வராது. நம்ம ஊர் பூவு அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. இந்த அரை பெர்ஃப்யூம் ஊதில் உள்ளது. அது போட்டாலுமே நம்ம ஊர் பூக்க வாசனை தான் ரொம்ப தூக்கலாட்டு இருக்குது. நம்ம ஊரில் பெர்ஃப்யூம் தேவையே இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தான். தேங்க்யூ.